This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐப்பசி மாத பௌர்ணமியில் மட்டும் இந்த அன்னாபிஷேகம் ஏன் நடைபெறுது? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த அன்னாபிஷேகம் ஏன் ஸ்பெஷலாக சிவனுக்கு மட்டும் நடக்குது? அது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, கோடி சிவலிங்கங்களை தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த அன்னாபிஷேகத்தில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். தனக்கு உணவளித்ததுனால கல்லில் இருக்கிற தேரிலிருந்து கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு வரைக்கும் அவர் தான் உணவளிப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி ஒரு டயலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சோறு கண்ட இடமே சொர்க்கம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னத்தால் அபிஷேகம் பண்ண அந்த சிவபெருமானை நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்கு டைரெக்டாக மோட்சம், நமக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் அப்படின்றது ஆணித்தரமாக நம்பப்படுறாங்க. இது இந்த டயலாக் எனக்கே புதுசாக தான் இருக்குது. இதுதான் மீனிங் கேட்கும் போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஃபீல் கொடுக்குது எனக்கு. குழந்தை வரம் வேண்டுவோர்கள், இல்லைனா தனக்கு நோய் இருக்குது அது சரியாகணும்னு நினைக்கிறவங்க அந்த சிவபெருமான் மேலே இருக்கிற அந்த அன்ன பருக்கி எடுத்து சாப்பிட்டா அதெல்லாம் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி அந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் ஏன் அந்த பௌர்ணமி நிலவு நமக்கு பிரகாசமாக தெரியும் அப்படின்னா, சயின்டிஃபிக் படி என்னென்னா, அன்றைக்கி சந்திரன் ரொம்ப நமக்கு கிட்ட வருவாராமா. பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால அந்த மூன் லைட் அவ்வளோ பிரகாசமாக தெரியும். நம்ம சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலே பாருங்களேன், ஐப்பசி மாத பௌர்ணமியில் நிலா வெளிச்சம் எப்படி இருக்கும், நம்ம அன்னாபிஷேகத்தை இப்படி தான் பண்ணணுன்றத நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக பின்பற்றி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ஸ்பெஷல் இல்லாமல் எதுக்கு இந்த அன்னாபிஷேகம் நடக்குது, சிவபெருமானுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மதேவன் ஆணவத்தை அடக்கிறதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, பிரம்மாவோட ஒரு தலையை அறுத்து எடுத்துருவாராம். அந்த வந்த தலை என்ன பண்ணுவான், சிவபெருமானோட கையில் உட்காந்துக்குமா. அந்த கையில் உட்காந்ததுனால சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்றது வந்துடும். இந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து விலகவும்னா சிவபெருமான் யார்கிட்டையாவது போய் அன்னம் வாங்கணும். அந்த அன்னத்தால் அந்த தலையே பிச்சை பாத்திரமாக மாறிடும். அந்த பிச்சை பாத்திரம் முழுசாக ரொம்பணும். அதுக்கப்புறம் அந்த தோஷம் விலகிடும்ன்றது உண்மையாக இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, நடக்கிறாரு, நிறைய பேர்கிட்ட அன்னம் வாங்குறாரு. ஆனால் எந்த அன்னம் வாங்கியுமே அந்த பாத்திரம் ரொம்பலை. நடந்து கொண்டே என்ன பண்ணுறாருன்னா, காசி வரைக்கும் போயிடுறாரு. காசியில் அங்கே யாரை மீட் பண்ணுறாருன்னா, அன்னபூர்ணியை பார்க்குறாங்க. அன்னபூர்ணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க, அன்பால் நிறைந்தவங்க, அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க. இதே மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்ப அன்போட உள்ளத்துலேருந்து எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் அன்னத்தை இட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அவரோட தலை அந்த பிச்சை பாத்திரம் ஃபுல்லாகிடுது. சிவபெருமானுக்கும் பிரம்மகத்தி தோஷம் விலகுது. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த நாள் தான் ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு நம்ம சயின்டிஃபிக் பார்த்தோம். அந்த பௌர்ணமி கிட்ட தெரியறதுக்கான காரணம் சந்திரன் கிட்ட வராரு, ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் சயின்டிஃபிக்காகவே இதாங்க உண்மை. ஆனால் இதுக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் நியூஸ் இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி தான் சந்திர பகவானுக்கே ஒரு தோஷம் விலகுச்சாமா. சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் தோஷம் அந்த மாதிரி விலகுனதுனால இந்த டேட் அண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அன்னாபிஷேகத்தை பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.